ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரோனுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறதுக்கு பறந்து ஃபோட்டோஸ், பைக்கர்ஸ் எல்லாருக்கும் ஃபோட்டோஸ்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரோனை பற்றி டிஃப்ரெண்ட்டாக வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நாங்கள் வீடியோக்குள்ள போய்ட்டு அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ அன்பாக்சிங் நான் வாங்கியது ஃபஸ்ட்டு. இருந்தாலும் அதை பற்றி நான் ரிவ்யூ ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு ட்ரோனு அந்த பட்ஜெட்டுக்குள்ள ப்ளஸ் பேக்கப் பேட்டரி இருக்கிறது, அப்புறம் 4K அல்ட்ரா ஹெச்டி வீடியோ கேப்சர் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நம்ம தமிழில் நான் சொல்கிறேன், நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்போ ஒன்றும் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மேவிக் மினி ப்ரோ 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ட்ரோன், சரிங்களா? இருங்க நான் கழட்டியே காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ட்ரோனு. அப்புறமா உள்ளே என்ன கொடுக்குறாங்க, அப்புறமா ரிமோட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரி தான், இதில் நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ பாக்ஸ் சைடில் இருக்கும். நம்ம ட்ரோனை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். மெயின் வந்துட்டு இதுக்கு விங்ஸ் வேணும். இந்த ரெக்கை இல்லைன்னா நம்மள குருவி கூட பறக்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் இது காட்டுறேன் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு மேவிக் மினி ப்ரோ 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் கீழே கொடுத்துட்றேன், ஏன்னா ஒவ்வொன்றா நான் சொன்னேன்னா டீட்டெயில் நம்ம செட்டப் பண்ணணுன்றது இப்போ நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இந்த லெக்கை வந்துட்டு, இந்த லெக் இருக்குது இல்லைங்களா? இந்த லெக்கை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் கரப்பாம்பூச்சியுமே கவுத்து வச்சுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரும். இதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேன், சரிங்களா? ஃபேனை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இந்த சில்வர் கலர் இருக்கு இல்லைங்களா? இதில் வந்துட்டு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. இந்த ஸ்லாட் வந்துட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு பிடிக்கிற மாதிரி ஹோல்டர் மாதிரி. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சரிங்க, உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இதில் போயிட்டு அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படி ஒரு லாக், கீழே ஒரு கை வச்சு இப்படி லாக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணணும் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இந்த ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டேன், பார்த்தீங்களா? ஃபிட்டாக இருக்கா இல்லையான்னு நல்லா செக் பண்ணி பாருங்கள். இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன். அப்படின்னா கண்ட்ரோல்லாம் எப்படின்னா, எப்படி ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இந்த இது இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு ட்ரோனோட ஃபஸ்ட்டு பட்டன் சொல்லியாச்சுன்னா, உங்கள் ட்ரோன் எப்போவுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் லெக் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ரண்ட் லெக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கீழே ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் ட்ரோனில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்றது ஃபஸ்ட்டு செக் ஆகும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு வாட்டி சிங்கிள் ப்ரெஸ், அதுக்கப்புறம் கண்டினியூ ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி பிடிங்க. பிடிச்சக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளிக் ஆகும். அப்புறம் உங்களுக்கு கேமரா வந்துட்டு 360 சுற்றிட்டு ஒரு வாட்டி செக் பேக் பண்ணிட்டு சேம் வெர்டிக்கல் பொசிஷனுக்கு வந்துடும். இது வந்துட்டு உங்கள் ட்ரோன் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு பேட்ரி பர்சன்டேஜ் இண்டிகேட் ஆகும். 1 2 3 4 லைன் இருக்கு இல்லைங்களா? லாஸ்ட் பிளிங்க் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு ஏன் பிளிங்காக எரியுதுன்னா கனெக்டிவ்க்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் லைட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறமா இப்போ உங்களுக்கு காட்டுறது ரிமோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிமோட்டில் இதில் ஆன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் வரும். திருப்பியும் 1 2 கண்டினியூ ஒரு 6 செகண்ட் பண்ணிங்கன்னா கனெக்டிங்னு சொல்லிட்டு வரும், பார்த்தீங்களா? இப்போ கனெக்டிங் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கனெக்டிங் இப்போ அது எந்த மூடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சைடில் இருக்குது பாருங்கள், இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது அடிஷ்னல் வந்துட்டு ஜாய்ஸ்டிக் தொலைஞ்சு போனாலும் இதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி ஃபோன் மூலமாக தான் நம்ம கேமை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். இது கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம ரிமோட் எடுத்துகிட்டு ரெண்டுமே வந்துட்டு லெஃப்ட் கார்னர் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு இதுக்கு லெஃப்ட்டு இதுக்கு ரைட்டு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே கீழே பார்த்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்படி பண்ணும்போது ஆன் ஆகிட்டார், பார்த்தீங்களா? இது ஆன் பண்ணுற மெத்தட். திருப்பி ஆஃப் பண்ணுறது எப்படின்னா இதே தான்.
சேம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதில் உங்களுக்கு ஆப்ஷன் மோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் மோடில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்க, உங்களுக்கு காட்டுறேன். TPSன்னு சொல்லிட்டு, எஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் மோடு, இது ஆப்டிகல்ஸ். இது ரெண்டுத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸ் மோடுன்றது ரொம்ப ஹை ரேஞ்ச் வரும். இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்டக்கல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஆப்ஸ்டக்கல் இருக்குமோ அதுவாக வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகாது. இருங்க, நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன். மற்றது இது கண்ட்ரோலு. இது கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஆயிடுச்சுங்களா. இது ஆன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது அழுத்த ஸ்பீடு ஏறும். சரிங்களா, ஏறுதுங்களா. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு திருப்பி இது என்ன யூஸ் ஆகும்னா, கீழே இப்படி பண்ணிங்கன்னா டைரெக்ஷனல் கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா, இது ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேமரா ரொட்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு நான் இதை அப்படியே கீழே பறக்க வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா. டேக்கிங் ஆஃப்க்கு ரெடியாக இருக்காங்க தலைவர். இப்போ நம்ம ஃப்ளைட் எப்படி எடுக்கிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் சிக்னலு. இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியராக காட்டுறேன் பாருங்கள். என்னால் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் என்னால் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணி காட்டுறேன். இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது. பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பறந்துட்டு இருக்குங்களா. இப்போது இந்த ரிமோட் பட்டனை வச்சு நான் இது பண்ணணும் வைங்களேன், தெரியுதுங்களா. லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு போதும், திருப்பி ரைட் பண்ணனா ரைட்டு போதும். இது நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டு இது பண்ணணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்டன். தெரியுதுங்களா, 360 ரொட்டேட் ஆகும். சரிங்களா, திருப்பி மேலே போகணுன்னா நீங்கள் எவ்வளோ அழுத்த மேலே போகும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நீங்களே பார்க்கலாம். நான் ஃபுல்லாக அழுத்திட்டுருக்கேன் மேலே, ஆனால் போவாது. தெரியுதுங்களா, ஏன்னா ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது. இப்போ நான் கீழே அழுத்துறேன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட லெவலில் போனோன்னா கரெக்டாக நின்றுது. பார்த்தீங்களா, இது வெறும் இதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், ஆப்ஸ்டக்கல் மோடு. இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தள்ளுறேன்னா பக்கத்தில் போனோன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் போனால் நின்றும் பாருங்கள். தெரியுதுங்களா. இங்கே இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் ஆப்ஸ்டக்கல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆப்ஸ்டக்கல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபு. ஆனால் ஒரு டைம் இந்த சென்சர் என்னென்னா உங்களுக்கு இந்த டைரெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இருக்குமா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆங்கிள் சரிங்களா. திருப்பி லேண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது கேமரா கண்ட்ரோலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கண்ட்ரோலு. இதே இந்த பக்கம் 360 ரொட்டேட் பண்ணுறதுக்கு, இது லெஃப்ட்டு ரைட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் 90ல் வெர்டிகல் வச்சுட்டதுக்கப்புறம் தான் இதை நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, நான் இந்த பக்கம் தள்ளனா இந்த பக்கம் வரும். திருப்பி லேண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி நீங்கள் இதை டவுன் பண்ணி பிடிச்சிங்கன்னா தெரியுதுங்களா. அவ்வளோதான், அதுக்கே சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறம் இதாகிக்கும். திருப்பி நீங்கள் ஆன் பண்ணணுன்னா சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அழுத்தி பிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், ஆன் ஆகிக்கும். திருப்பி டேக் ஆஃப் சேம் ப்ரொசீஜர், சேம் திருப்பி அதே லேண்டிங் ப்ரொசீஜர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நான் பற்றி இதை ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இதை ஆஃப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி 1 கண்டினியூ 5 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிமோட்டும் அப்படி தான் ஆஃப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சேம் எப்படி இது பண்ணுறீங்களா. இப்போ பாருங்கள், இந்த பவர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, கண்டினியூ ஒரு டைம் பார்த்தீங்களா வந்துச்சுங்களா.
அவ்வளோதான். இதுதான் ஷட் டவுன் ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி டேக்கிங் ஆஃப்னு வரும்போது மட்டும் இதை எடுங்க. சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரோனோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நல்ல ஒரு பேக்கப், பேட்டரி வேறு லெவல் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்லாம் குறையே கிடையாது. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் உங்களுக்கு பற்றி சொல்லிட்டேன். இது வீடியோ பற்றி ஃபுல் விஷயம் நீங்களே கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. எந்த ஒரு பொருளை பார்க்கும்போது அது பின்னாடி இருக்கும், ப்ளஸ் நீங்கள் வாங்கும்போது அது கீழே எழுதியிருப்பாங்க, ப்ளஸ் யூசர் மேனுவலி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இது நமக்கு தேவையானதை பற்றி தான் சொல்கிறேன். 12 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துக்கிறாங்க. மலையில் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் தாங்குங்க. அது எந்த ட்ரோனும் கிடையாது, எல்லா ட்ரோனும் அப்படி தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மலையில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 360 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்லிங் கேமரா, சைடில் கீழில் எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 12 கேமரா இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா 5K சப்போர்ட் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். கேமராவோட குவாலிட்டி வேறு லெவல் இருக்குங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், iOS ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளம் இருக்காது. பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் 5 ஹவர்ஸ் 30 to 45 மினிட்ஸ் சொல்கிறாங்க. அது உங்களோட இதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம காற்று ஹெவி அடிக்குதுன்றப்போ இதோட லோடு ஜாஸ்தி இருக்கும். ஹை ஸ்பேசஸ் ரீச் ஆகும்போது அந்த இடத்துல ஹெவி காற்று இருந்துச்சுன்னு அப்போ அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம கீழேருந்து போகும்போது ஒரு லிமிட்டட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25-50 மீட்டர்ஸ் ஆவரேஜ் இருக்கும்போது காற்றோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மோட்டரோட ஃபங்க்ஷன் வந்துட்டு அவங்கள்ட்ட வோல்டேஜ் இருக்கும். அப்போ 30 to 45 மினிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏர் டிஸ்டன்ஸோட அந்த காற்றோட அழுத்தத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பேக்கப்பு. அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், நோ பிரச்சனை. இன்னும் வேணும்னா டீட்டெயில் வேணும்னா என் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுறேன். பெரிய மைனஸ் என்னென்னா DJI, அப்படி இது கம்பெனி பேர் DJI தாங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் சர்வீஸ் சென்டரே கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. சர்வீஸ் சென்டர்னு ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அவங்க தேவையான பார்ட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா Phantom 3 Proன்னு சொல்லி 10 வருஷம் ஆச்சு லான்ச் ஆகி இன்னும் அதுக்கான பார்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் எப்போ இது ஒரு 5 years 6 years அப்புறமா ஆக இது உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வரும்போது இதுக்கான பார்ட்ஸ் கிடைக்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய கஷ்டம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸ் கிட்ட பிலோ 12 years கீழே இருக்க கிட்ஸ் கிட்ட ப்ளீஸ் ஸ்டே அவாய்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இதோட ஃபேன்ஸோட ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தி, கண்ணில் அடிப்பட சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இங்கே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிட்ஸ் ஸ்டே அவாய்ட். பட் உங்களுக்கு அவ்வளோ வேணும்னா இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ப்ளீஸ் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஆப்ஸ்டிக்கல் மூவ் ஆன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ ஸ்டேபிள் கிடைக்கிது, என்னால் முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் ட்ரோனுக்கும் நல்லது. பிகாஸ் உங்களுக்கு எந்த இன்ஜுரி ஆக சான்சஸ் இல்லை. 95% உங்களுக்கு அந்த ஆப்ஸ்டிக்கல் நீங்களும் மனுஷன்றதால அந்த இடத்துல உங்களுக்கு சென்சர் கொடுத்துருப்பாங்க. அதனால் நோ ப்ராப்ளம். இருந்தாலும் உங்கள் நல்லதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் ஓப்பன் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போக தேவையில்லை. நெட்ஒர்க் இல்லைனா கூட நீங்கள் ஃபீலே பண்ண தேவையில்லை. எப்போ நெட்ஒர்க் லாஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட ட்ரோன் வந்துடும், ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் லேண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ சொல்லிட்டேன். ஸ்பெசிஃபிகேஷன் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க யாருக்கு என்னென்ன தேவைன்றது. பேட்டரி பேக்கப்பையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், காஸ்ட்டையும் சொல்லிட்டேன். இதை வாங்குறது கம்மி ரேட்டில் கூட நீங்கள் வாங்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 60,000 வாங்குறாங்க. டெல்லியில் வந்தீங்கன்னா யாருக்காவது அந்த மாதிரி 60-70,000 வேணும், இல்லை எனக்கு 10,000 பெஸ்ட் ட்ரோன் சொல்லுங்கன்னாலும் சரி, 5,000 சொன்னாலும் சரி, அந்தந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல் ட்ரோன் நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன். நம்ம பையன் கட்டிட்டே இருக்கிறான், இது நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். சாரி இது லேட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வேறு என்ன சொன்னால் உங்களுக்கு எந்த ட்ரோன் இருந்தாலும் சரி அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி தேவையான பார்த்தா காசு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மார்க்கெட்டிங் இந்தியாவோட நிலவரம், இந்தியாவில் வளர்த்து இதான் நிலவரம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே என் நம்பர் இருக்குது, ப்ளீஸ் வாட்ஸ்அப் மீ, கால் மீ, எனி டவுட்ஸ் ஐ வில் கிளாரிஃபை யூ. உங்களுக்கு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, ட்ரோன் இல்லை கேமராவும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, லென்ஸ், ஸ்கின்ஸ், ப்ரொஜெக்டர் எது தேவைப்பட்டாலும் நம்ம என்கிட்ட என் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணித்தரேன். உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் சீப் ரேட் வேணுமா, பெஸ்ட்டு சர்டிஃபிகேஷன், எந்த ஒரு இது உங்களுக்கு ஒரு ஸ்பேம் ஆகுமான்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக டெல்லி வரலாம். ஐ வில் ஹெல்ப் யூ அட் எனி டைம். உங்களுக்கு வந்துட்டு நான் டெல்லி கூப்பிட்டு அந்த ஷாப்பே விசிட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு ஜென்யூன் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு பை பண்ணி வித் கேரண்டியோட வித் பில் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், see you again. நம்ம வீடியோ பார்த்தது அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பாய். நான் உங்கள் டேடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.